Hello class 11, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா கான்செப்ட் கேப்சூலோட புது அவதாரம் ஒரு புது ஸ்டூடியோவில் புது போர்டோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இப்போத்துலேருந்து நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை நம்ம தர்பார் பேட்சாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த போர்டில் தான் நடக்க போகுது அண்ட் எல்லாமே வெல் பிளான்டாக இருக்கும். சரியா, உங்களுக்கு தர்பார் பேட்ச் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேட்ச் பார்த்தோம்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் பிளான்டு வேல கிளாஸ் 12க்கு ஜேஇக்கு நீட்டுக்கு ஃபுல்லாக ஒரு 7 months 8 months அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பேட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பேர் தர்பார் பேட்ச். அதோட லிங்க்கு அண்ட் அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சரியா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஆரம்பித்து ஸோ போர்டு வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்னோடய டீச்சிங்கை மோட்டிவேட் பண்ணி என்னோடய டீச்சிங்கை பார்த்தீங்கன்னா வேர்த்தை சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். சரியா, ஸோ இனிமேல் நம்ம கிளாஸ் 12க்கு வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லேயே முடிச்சிட்டோம். ஸோ இப்போ கிளாஸ் 11க்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்தே நீங்கள் லக்கீலி போர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. சரியா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தோம். கரெக்டாக, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஐபேக் நோமன்க்ளேச்சர்லேருந்து நம்ம ஆரம்பித்தோம். கரெக்டாக, ஸோ ஐபேக் நோமன்க்ளேச்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8 லெக்சர் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத சும்மா ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக் ஐபேக் தான். சரி, ஏன்னா ஐபேக் நோமன்க்ளேச்சர் வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லாங்குவேஜ் மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஐபேக் நோமன்க்ளேச்சர் கிளியராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு கம்பவுண்ட் சொன்னாக்கா உங்களுக்கு புரியும். சரியா, ஸோ ஐபேக் நோமன்க்ளேச்சரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா ரூல்ஸ் பார்த்தோம். ஓகே, ஆனால் ரூல்ஸ் நான் உங்களுக்கு மகப் பண்ண சொல்லி கொடுக்கல. கரெக்டாக, இன்றைக்கி வரைக்கும் யாருமே என்னோட ஒரு ரூல் கூட படிச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டாக, ஜஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரும், சைட் பை சைட் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்பரிங் பற்றி பார்த்தோம், என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், ஒரு கம்பவுண்டாக நம்ம ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்தோம். ஃபங்க்ஷனல் குரூப் வந்தால் என்ன ஆகும், டபுள் ட்ரிபிள் பவுண்ட் வந்தால் என்ன ஆகும், இல்லை காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ சைட் பை சைட் செகண்ட் லெக்சரில் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் பார்த்தோம். தேர்ட் லெக்சரில் வந்து டபுள் ட்ரிபிள் பவுண்ட் இருந்தால் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபோர்த் லெக்சரில் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆல்கஹால் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்னா நம்ம ஆல்டிஹைட்ஸ் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கீட்டோன்ஸ் எப்படி நேம் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறமா கார்பாக்சிக் ஆசிட் பற்றி பார்த்தோம். கார்பாக்சிக் ஆசிடில் நிறைய கம்பவுண்ட்ஸ் இருக்குது. கார்பாக்சிக் ஆசிட் வந்து கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ கம்மி, அதில் வந்து அவ்வளோ சப்ஸ்டிடியூவன்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கார்பாக்சிலிக் ஆசிடோட இன்னொரு சப்ஸ்டிடியூவன்ட் தான், விச் இஸ் நோன் அஸ் ஆசிட் அமைட். ஓகே, ஆசிட் அமைட் இன்றைக்கி டாபிக் என்னென்னா ஆசிட் அமைட். அண்ட் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம ஈஸ்டர் அது ஈஸ்டர் கிடையாது, எஸ்டர். ஓகே, நானும் சில டைம் ஈஸ்டர்னு சொல்லுவேன். ஸோ அது ஈஸ்டர் கிடையாது, எஸ்டர். அதுவும் வந்து ஃபுல்லாக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஆசிட் அமைடோட கம்பவுண்டோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா, ஆசிட் அமைடோட கம்பவுண்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல மென்ஷன் இருக்கும், கார்பன் கூட ஒரு டபுள் பாண்டோ இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிடோட கம்பவுண்ட் தான். கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன சொல்லுவோம், COOH, அதாவது C டபுள் பாண்டோ. இந்த இடத்துல OH இருந்துச்சுன்னா we call it as கார்பாக்சிலிக் ஆசிட். அமரி. ஸோ இப்போ இந்த இடத்துல OHக்கு பதில் என்ன வந்துடும்னா NH2 வந்துடும். NH2 வந்துச்சுன்னா NH3 வந்து அமீனுன்னு சொல்லுவோம், NH2 வந்து அமைடுன்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஸோ நைட்ரோஜனுக்கு 3 வேலன்சி இருக்கும். ஸோ 2 ஹைட்ரோஜன் போயிடுச்சு, 1 கார்பன் வச்சுக்கிச்சு. ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளோட ஆசிட் அமைட். ஓகே, ஆசிட் அமைடு சில டைமில் வந்து நம்ம சும்மா புக்கில் வந்து இப்படியும் கொடுத்துருப்பாங்க, CONH2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேரும் ஆசிட் அமைடு தான். ஓகே, எப்படி COH வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதுவும் ஆசிட் அமைடு. கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஆசிட் அமைட். ஸோ ஐபேக் நேமிங் படி ஆசிட் அமைடு எப்படி சொல்லுவோம் யோசிச்சு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐபேக் நோமன்க்ளேச்சர் படி ஆசிட் அமைடு எப்படி சொல்லுவோம், ஜஸ்ட் அமைட், வேறு ஒன்றும் இல்லை, அமைட். ஓகே, சிம்பிளி அமைட். எப்படி வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம், ஒயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி இதை வந்து அமைட். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். சரியா, ஸோ டேரெக்டாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேசிக் நேமிங் எல்லாமே உங்களுக்கு தரவாக வந்திருக்கும். கரெக்டாக, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டக்குன்னு ஒரு 4 கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகே, ஐபேக் நேமிங் சொல்லிட்டேன், அது கம்பவுண்ட் பற்றி சொல்லிட்டேன், 4 கொடுக்குறேன். சும்மா ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ உங்களால் போட முடியுதுன்னு பார்ப்போம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு நேமிங் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமைடு எழுதிக்கலாம். ஒரு கார்பன் இருக்கணும், ஒரு டபுள் பாண்டோ இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து NH2 இருக்கணும். ரைட், இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 வேலன்சியில் கார்பனுக்கு, ஸோ ஒரு வேலன்சி. ஸோ இது ஒரு கம்பவுண்ட். ஓகே, செகண்ட் கம்பவுண்ட் எழுதிக்கோங்க. லைனாக ஒரு 4 கொடுக்குறேன், நீங்கள் 4 வந்து எழுதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு C வச்சுக்கோங்க, டபுள் பாண்டோ, சுதுக். ஓகே, இங்கே ஒரு C, இங்கே ஒரு 1 2 3 H3. ஓகே, ஸோ இப்படி எழுதாமல் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம join going.
இப்படி தான் நான் பேசுவேன், கொஞ்சம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா. ஸோ அதுக்காக தான் நான் நேரில் வராமல் இருந்தேன், இந்த மாதிரி லூஸ் தன்மை ஏதாச்சும் பண்ணி வந்துட்டு. ஓகே, ஸோ தேர்ட் கொஷின் 2 கொஷின் ஆகிடுச்சா, இன்னொன்று என்ன கொடுக்கலாம். ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போட்டுருங்களா, ஏன்னா பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் உங்களுக்குலாம் கிங்காக இருப்பீங்க இன்னொருத்துக்கு. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சால்வ் மோர் காம்ப்ளிகேட்டட் கொஷின் ரைட் நவ். ஓகே, ஸோ இந்த 3 கொஷின் போடுறீங்களா, ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின். இங்கே வேணாம், இந்த இதுவும் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இங்கே வச்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கரெக்டாக இருக்கா? 1 2 3 4 1 2 3 4 சூப்பர். இன்னொரு பெரிய கொஷினாக எடுத்துக்கலாம். ஓகே, 4th கொஷின். சப்ஸ்டிடியூவெண்ட்டே கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுவோம், ரொம்ப நாளாக ஒரே சப்ஸ்டிடியூவெண்ட்டை பார்த்து போர் அடிச்சிருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு காம்ப்ளிகேட் த சப்ஸ்டிடியூவெண்ட். ஓகே, 1 2 இந்த இடத்துல வந்து என்ன போடலாம், ஹைட்ரோஜன் போட்டுக்கலாமா? சரி, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலாம், ஹைட்ரோஜனே வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் நேமிங். இந்த இடத்துல வந்து CH3 H2 சூப்பர். சரி, நான் உங்களுக்கு டைம் தரேன், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டூயிங் திஸ் 4 கொஷின்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததுனால நான் ஜாலியாக வந்து ஒரு வாட்டி கேமராவும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? நீங்கள் எல்லோரும் போட்டிருப்பீங்க, போடாதவங்களாம் கவனிச்சுக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அமைட் என்ன அமைட்? ஆசிட் அமைட். ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது. ஸோ ஐபேக் படி கார்பனுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துடணும். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ லாங் செயின் எதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக ஒரு நம்பர் ஆகிடுச்சு. ஐபேக் நேமிங் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன போடணும்? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், வேர்ட் ரூட், ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். கரெக்டாக? ஸோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் ஜென்ரலாக ஏதாச்சும் சப்ஸ்டிடியூவெண்ட் பிரான்ச்சஸ், ஈத்தைல், மித்தைல், குளோரோ, ப்ரோமோ, இந்த மாதிரி NH2 இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன வரும்? இந்த NH2 வேறு. இந்த NH2 வந்து அமைட் குரூப்பில், அதாவது ஆசிட்டில் இருக்க NH2. இது வேறு, வெறும் NH2 இருந்தால் அதுவும் சப்ஸ்டிடியூவெண்ட் தான் வரும் சரியா. அதுக்கப்புறம் என்ன வரும்? செகண்டரி ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸில் வந்து ஒரு வேளை சைக்ளிக்காக இருந்துச்சா சைக்ளோன்னு போடுவோம், ஸ்பைரலாக இருந்துச்சா ஸ்பைரோன்னு போடுவோம். ஸ்பைரோவை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வேர்ட் ரூட்டு எத்தனை கார்பன் என்னன்னோ. அதுக்கப்புறமா ப்ரைமரி சஃபிக்ஸ் என்ன வரும்? ப்ரைமரி சஃபிக்ஸில் டபுள் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது ப்ரைமரி சஃபிக்ஸில் வந்துடும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து மொத்தம் 5 பார்ட்டாக வரும்ல, 1 2 3. இந்த இடத்துல வேர்ட் ரூட்டு, இந்த இடத்துல ப்ரைமரி சஃபிக்ஸ், இந்த இடத்துல செகண்டரி சஃபிக்ஸ் சரியா. ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸில் தான் டபுள் ட்ரிபிள் பாண்ட், இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷனல் குரூப். லாஸ்ட்டாக செகண்டரி சஃபிக்ஸில் தான் ஃபங்க்ஷனல் குரூப் சரி. அதை பேஸ் பண்ணி இங்கே நேம் பண்ணாக்கா இங்கே ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ வேறு எதுவும் பிரான்ச்சஸ் இருக்கா? பிரான்ச்சஸ் இல்லை. சைக்ளிக்காக இருக்கா? சைக்ளிக் கிடையாது. வேர்ட் ரூட் மட்டும்தான் இருக்குது. வேர்ட் ரூட்னா ஒரு கார்பன் இருக்குன்னா மித். கரெக்டாக? எல்லாமே சிங்கிள் பாண்ட் தானே. கார்பன் இங்கே டபுள் பாண்ட் இருக்கா? இருக்கிறதே ஒரு கார்பன் தான் சரியா. ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. இந்த டபுள் பாண்டை பார்க்கக்கூடாது. இது ஆக்சிஜனுக்கு கார்பன் இருக்க டபுள் பாண்டை தான் நம்ம வந்து ஈன் ஏன் ஐன் அதை கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ மித். ஓகே, மெத் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது ஆப்வியஸாக. மித் ஏன். இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன இருக்குது? கம்பவுண்ட் ஆசிட். என்ன ஆசிட்? ஆசிட் அமைட். ஓகே, ஆசிட் அமைட் என்னன்னு சொல்லலாம்? அமைடுன்னு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக மீத் ஏன் அமைடுன்னு வரும் கரெக்டாக. பட் வவல்ஸ் AEIOU கூட Y, இந்த லெட்டரில் ஏதாச்சும் 2 லெட்டர் பக்கத்தில் வந்தால் கூட அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க லெட்டரை கேன்சல் பண்ணிடணும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ மீத்தன் அமைட். ஓகே, மீத்தன் அமைட் கரெக்டாக. ஸோ இதை நேம் பண்ணுறீங்களா? ஸோ இதை நேம் பண்ணுங்கள். இது என்ன வந்துச்சு உங்களுக்கு? கரெக்டாக வந்துச்சா? இது செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துச்சுன்னா சூப்பர். ஓகே, ஸோ அடுத்து இது பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா 2 கார்பன் இருக்குது. இங்கேருந்து நம்பரிங் பண்ணுமா, இங்கேருந்து நம்பரிங் பண்ணுமா? 1 2 பண்ணணுமா இல்லை 1 2 பண்ணணுமா? 1 2 பண்ணணும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த இடத்துல செகண்ட் கார்பன் கரெக்டாக. ஸோ 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் தான் we call it as it. கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ ஏன். ஓகே, E போடணுமா வேணாமான்றது அப்புறம் பார்ப்போம். ஈத்தேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் குரூப் என்னது? கார்பாக்சிலிக் ஆசிடா? கிடையாது. கார்பாக்சிலிக் ஆசிட். ஆசிட் ஹாலைடா? கிடையாது. ஆசிட் அமைட். ஆசிட் அமைட்னா we call it as அமைட். ஓகே, எப்போவுமே C டபுள் பாண்ட் O NH2 பார்த்தாலே நீங்கள் என்ன சொல்லிடலாம்? அமைடுன்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே இந்த NH2 கூட வேறு காம்பவுண்ட் வரும். அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு பாருங்கள். ஸோ இந்த கேஸில் பாருங்கள், இந்த இடத்துல NH2 இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள் NBr இருக்குது. ஆனால் இதுவும் ஆசிட் அமைடு தான். ஓகே, சிம்பிளாக கார்பன் கூட நைட்ரோஜன் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான் சரியா. ஸோ கார்பன் கூட நைட்ரோஜன் H2 இருக்குது. இதை வந்து அமைடுன்னு சொல்லலாம். அமைடு. ஓகே, கிளியர்? சூப்பர். இப்போ இது பார்ப்போம். இதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ சியர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் வந்து இப்படி பண்ணலாமா? 1 2 3ன்னு பண்ணணுமா இல்லை 1 2 3 பண்ணணுமா? டபுள் பாண்டும் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது. யாருக்கு வந்து லீஸ்ட் நம்பர் போகணும்? அக்கார்டிங் டு அவர்
we know that functional group க்கு higher priority, double triple bond க்கு next, அதுக்கப்புறமா substituent. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா டபுள் பாண்ட் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஃபங்க்ஷன் குரூப்புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். சூப்பர், கிரேட். நவ் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? நேமிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. இது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், கரெக்ட். இந்த சப்ஸ்டிடியூவன்ட் என்னன்னு சொல்லுவோம்? இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டை we call it as cyclic, கரெக்டாக. சைக்ளோ மீத்தேட் ப்ரோப். 3 கார்பன் இருக்குது. இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். 3 கார்பன் தான் we call it as மீத்தேட் ப்ரோப். ஸோ ப்ரோப் ஏன்னு வருமா, ஐலுன்னு வருமா? சைக்ளோ ப்ரோபைலுன்னு வரும். சைக்ளோ ப்ரோபைல், கரெக்ட். சைக்ளோ ப்ரோபைல்னு வரும். ஸோ இது சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ நேமிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எழுதணும். செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? சைக்ளோ ப்ரோபைல். ஸோ 2 சைக்ளோ ப்ரோபைல். ப்ரோபேன்னு வராது, மெயின் சின்னம் தான் ப்ரோபேன்னு வரும். இப்போ ப்ரோபைல்னு வரும். ப்ரோபைல், ஓகே. ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் முடிஞ்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா கார்பன் எத்தனை இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஸோ we call it as மீத்தேட் ப்ரோப். 3 கார்பனுக்கு தான் ப்ரோப்பு. இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட். ஸோ டபுள் பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட் கிடையாது. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ ப்ரோப் 2 ஈன். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்குது? அமைட் குரூப் இருக்குது. ஸோ அமைட், அவ்வளோதான். திஸ் இஸ் த கரெக்ட் நேம். 2 cyclopropyl, prop 2 ene amide. கிளியர், சூப்பர். அடுத்து இது பார்ப்போமா? ஸோ இந்த கேஸ் பார்ப்போம். இந்த கேஸ் கொஞ்சம் இதெல்லாம் அடிச்சிட்டா கிளியர் ஆகிடும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு மீதியெல்லாம் அழைச்சிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் போட்டிருப்பீங்க நம்பர், அந்த கேஸும் கூட இருந்தாலும். சிக் 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 சு வரக்கிட்டா. ஓகே, கரெக்டாலி. சூப்பர். ஸோ இப்போ இந்த கேஸ் மட்டும் பார்த்தோம்னா கிளியர் ஆகிடும், கரெக்டாக. ஸோ இந்த கேஸ் பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? இதுவும் வந்து என்னது? ஆசிட் அமைட் தான். இந்த இடத்துலையும் NH2 தான் இருக்கணும்ட்டு கிடையாது. இந்த இடத்துலையும் ஒரு ஃபங்க்ஷன், இந்த இடத்துல வேறு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கலாம், இந்த இடத்துல வேறு ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சாக்கா நான் ஆல்ரெடி உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன். இதுவும் சப்ஸ்டிடியூவன்ட் தான், இதுவும் சப்ஸ்டிடியூவன்ட் தான், கரெக்டாக. NH2 வந்து கூட என்ன இருந்தாலும் சரி அது சப்ஸ்டிடியூவன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எப்படி நேம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்பரிங் பார்ப்போம். ஆப்வியஸாக மெயின்ஷன் இங்கே தான் வரப்போகுது. நம்பரிங் வந்து இப்படி தான் பண்ண போகிறோம், கரெக்டாக. 1 2 3 நம்பரிங் எப்படி தான் பண்ண போகிறோம்? 1 2 3, சரியா? இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது? நார்மலாக இருக்க இந்த லெக்சருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு? இந்த குளோரோ மட்டும் தான் சப்ஸ்டிடியூவன்ட்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம்? 2 குளோரோன்னு வச்சுப்போம். சரி, இப்போதைக்கு குளோரோ சப்ஸ்டிடியூவன்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே, ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. கூட சேர்ந்து என்ன ஆகணும்? இந்த நைட்ரோஜன் கூட என்னென்ன சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கோ அதையும் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நைட்ரோஜன் கூட இப்போ புரோமின் சப்ஸ்டிடியூவன்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னாக்கா N ப்ரோமோன்னு போடணும். N ப்ரோமோ எப்படி நேம் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட்டை ஃபுல்லாக நேம் பண்ணணும். ஸோ கேபிட்டல் N போட்டு N ப்ரோமோ. ஓகே, N ப்ரோமோ பார்த்தோம்னா செகண்ட் இடத்துல என்ன இருக்குது? குளோரோ இருக்குது. ஸோ 2 குளோரோ. நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பிக்கு அப்புறமா சி வருது, கரெக்டாக. ஸோ இவ்வளோ தான். வேறு ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கா? நோ அதர் சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் வேர்ட் ரூட் பார்க்கணும். வேர்ட் ரூட் என்ன இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஸோ 3 கார்பன் தான் we call it as ப்ரோப், கரெக்டாக. கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் ஈயை மறந்துட்டேன், ஏன்னா அமைடு வரப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், சரியா? ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட் பொசிஷனில் C டபுள் பாண்ட் O N இருக்குது. C டபுள் பாண்ட் O N இருந்தால் we call it as அமைட். கிளியர்? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சு எல்லாருக்கும்? ஓகே, N மித்தால் கரெக்டாக தானே? 1 2 3 4, சூப்பர். 1 2 3 இருக்குன்னா ப்ரோபேன் அமைட். சூப்பர். ஓகே, கிளியர்? ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் போடலாமா? இதை அழிச்சிட்டு வேறு ஒரு எக்ஸாம்பிள் போடலாம், சரியா? நல்ல எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஏன்னா பேசிக்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஓகே, இனிமேல் கொஞ்சம் வித்தியாசமானதாக பார்ப்போம், சரியா? பேசிக்லாம் நிறைய பார்த்தாச்சு, நிறைய போட்டாச்சு. கொஞ்சமாக வித்தியாசமாக இருக்குது காம்பவுண்ட்ஸ் தான் இப்போ பார்ப்போம், சரியா? ஸோ இப்போ இதை எழுதிக்கோங்க. H3C 3 C போதுமா? 3 C போதும். இந்த இடத்துல NBRH வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுமா? டபுள் பாண்டு இந்த இடத்துல வந்து Cl. ஓகே, கிளியர்? CH3 1 2 3, சூப்பர். CH3 இந்த இடத்துல CH வரும். 4 கார்பன் 4 பேலன்ஸி, சூப்பர். ஸோ இதை பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் இது எத்தனாவது தெரில, 4வதுன்னு போடுறேன். ஸோ நேம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நேம் பண்ணலாமா? ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ நம்பரிங் எப்படின்னு பண்ணணும்? நம்பரிங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 கார்பன் இருக்குது. சரி, ஓகே. எத்தனை சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது?
இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டிடியூவன்ட் என்னன்னு சொல்லுவோம்? 2 குளோரோ. ஆனால் என்ன பண்ணணும்? குளோரோ ஃபஸ்ட் எழுதக்கூடாது, ப்ரோமோ எழுதணும். ஏன்னா ப்ரோமோக்கு வந்து பி ஃபஸ்ட்டு வரும். ஸோ என் இந்த எண்ணை பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூவண்ட்டை மட்டும் பார்க்கணும். எம் ப்ரோமோ. ஓகே, வேறு என்ன? செகண்ட் பொசிஷனில் ஒரு குளோரோ, என் ப்ரோமோ 2 குளோரோ. ஸோ இது என்ன ஆகிடுச்சு? நம்மளோட சப்ஸ்டிடியூவன்ட் ஃபுல்லாக நேம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேர்டு பார்த்தோன்னா 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட், ப்ரோப் எயின் அமைட் குரூப்பையும் சேர்ந்து கவுண்ட் பண்ணி, கார்பனையும் சேர்ந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அந்த ட்விஸ்ட் வரும். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணால் ஒரு நேமு, கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணனா ஒரு நேம். ஸோ இங்கே கார்பனை சேர்த்து கவுண்ட் பண்ணியிருக்கோம், அதனால் அமைடு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்படியே ஹிண்ட் கொடுத்துட்டே போகிறேன், அடுத்து என்ன படிக்க போகிறோன்றதை ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ காப்பி பண்ணோன்னா காப்பி பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட். ஸோ போர்டில் எழுதுறதுனால மேபி கொஞ்சம் நாளைக்கு எனக்கு வந்து செட் ஆகிறதுக்காகவும் இதை காப்பி பண்ணோன்னா காப்பி பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட். பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் டு காப்பி யூ கேன் காப்பி. ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போமா? ஸோ அடுத்து கொஞ்சம் தலைவரை ரொம்ப நேரம் பார்க்கல, இந்த தலைவரை பார்ப்போம். சரியா? லெட் அஸ் டூ திஸ் கொஸ்டின். ஸோ ரக்கிட்டர் ரூ. ஓகே, எங்கே அமைட் குரூப்பை போடலாம்? இந்த இடத்துல என்னென்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே சூப்பர். இங்கே வந்து ஸோ 1 2 3 4 ஓகே ஓகே see here, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு என் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து you can have a phenyl group. ஓகே, ஸோ இந்த இடத்துல கார்பன் இருக்குது, இந்த கார்பன் கூட டபுள் பாண்ட் போட்டுக்கிறேன். ஓகே சூப்பர், கிளியர். இந்த இடத்துல வந்து பிஆர் வச்சுக்கலாம். நைட்ரோஜனுக்கு 3 வேலன்ஸ் இல்லை, 1 2 3 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கார்பனுக்கு 4 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. வேறு ஏதாச்சும் காம்ப்ளிகேட் பண்ணலாமா? இந்த இடத்துல வந்து ஒரு மித்தல் குரூப் போட்டுக்கலாம். ஓகே, சால்வ் பண்ணுங்கள். கொஷின், புது கொஷின் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் கொஷின். ஐ வில் கிவ் யூ 5 செகண்ட்ஸ். ஓகே, 5 செகண்ட்ஸ் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். காமோன். ஸோ நான் சால்வ் பண்ணுறேன். சி ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கணும். சி கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு புதுசு, இவ்வளோ நேரமாக நம்ம பார்க்காத சப்ஸ்டிடியூவன்ட் இது. ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டை பற்றி பார்க்கல. இது ஜென்ரலாக C6H6 என்ன சொல்லுவோம்? we call it as benzene. கரெக்டாக இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டை வந்து பென்சின்னு சொல்லுவோம். கரெக்ட், இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டை we call it as benzene. ஆனால் இந்த இடத்துல பென்சீனே இப்போ CH4 என்ன சொல்லுவோம்? we call it as methane. கரெக்டாக மீத்தேன்னு சொல்லுவோம். ஆனால் CH3 என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மித்தைல்னு சொல்லுவோம். அதே மாதிரி C6H6 பென்சின் சொல்லுவோம், C6H5 ஃபினைல்னு சொல்லுவோம். ஓகே, ஃபினைல். இதே C6H5 பென்சின் ரிங் ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக ஆக்ட் ஆனால் ஃபினைல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும், இல்லை ஃபினைல் தான் வரும், இல்லை பென்சின் தான் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பென்சின் ஆஸ் அ சப்ஸ்டிடியூவன்ட் வில் பிகம் அ ஃபினைல். ஸோ ஃபினைல் குரூப் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், ப்ரோமோ குரூப் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட், மித்தால் குரூப் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ எப்படி நேம் பண்ணலாம்? நம்பரிங் ஃபஸ்ட்டு பண்ணலாம். நம்பரிங் வந்து இந்த இடத்துல பார்த்தா ஒரு கார்பன் இருக்குது, C டபுள் பாண்ட் ON. ஸோ இது கண்டிப்பாக அமைட் குரூப் தான். ஸோ இங்கே ஒரு கார்பன். ஸோ ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். am I right? 4. ஓகே, ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிடியூவண்ட்டில் ஃபஸ்ட்டு நேம் பண்ணும். ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட் யார் இருக்கா பார்த்தா N ஃபினைல், N ப்ரோமோ. ஸோ யார் முதல்ல வரும்? ஃபினைல் வருமா ப்ரோமோ வருமா? முதல்ல ஃபஸ்ட்டு N ப்ரோமோ. N ப்ரோமோ. ஓகே, அடுத்து N ஃபினைல். ஓகே, தென் தேர்ட் பொசிஷன் யார் இருக்கா? மித்தாயில் குரூப் இருக்குது. ஸோ தேர்ட் பொசிஷனில் மித்தாயில். ஸோ 3 மித்தாயில். எம்க்கு அப்புறம் தான் P வருமோ? MNOP. யா, மித்தாயில் குரூப் இங்கே வரும். சரியா? ஸோ நான் எழுதிடுறேன், வெயிட். ஸோ 3 மித்தாயில் அண்ட் N ஃபினைல். சப்ஸ்டிடியூவண்ட் எல்லாத்தையும் கதையை முடிச்சாச்சு. சப்ஸ்டிடியூவண்ட்டோட கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தோம்னா 4 கார்பன் இருந்தால் we call it as பியூட். கரெக்ட், 4 கார்பன் தான் பியூட். அண்ட் எல்லாமே சிங்கிள் பாண்டா? இல்லை, இந்த இடத்துல வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பியூட் 2ஈன். ஓகே, பியூட் 2ஈன். போக ரைட்டிங் கொடூரமாக மாறிக்கிட்ட போய்க்கிறது. செகண்ட் பொசிஷனில் ஈன். ஓகே, அப்புறம் மீதி என்ன இருக்குது? அமைட் குரூப் இருக்குது. ஸோ we can write it as பியூட் 2ஈன் அமைட். கிளியர்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரைட் இட் ஃபாஸ்ட். N bromo, 3 methyl, N phenyl,
butene amide. ஓகே, ஸோ இப்போ ஈஸியாக இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பார்ப்போம். ஓகே, ஸ்பெஷல் கேசஸ் தான் பார்ப்போம். எவ்வளோ நேரம் தான் ஈஸியாகவே பார்த்துட்டு இருக்காது, கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எழுதிக்கோங்க இந்த இடத்துல ஸ்பெஷல் கேசஸ்ன்னு எழுதிக்கோங்க. நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஆசிட் அமைட். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஸ்பெஷல் கேசஸ் போட்டுக்கோங்க, ஸ்பெஷல் கேசஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு 4-5 சம்ஸ் கொடுக்குறேன். சரியா, 4-5 கொஷின் கொடுக்குறேன். ட்ரை டு நேம் தட் கொஷின் ஃபர்ஸ்ட், அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். சரியா, அந்த கொஷினில் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் அப்போ தான் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது நிறைய பேர் என்னால் கெஸ் பண்ணியிருப்பீங்க, லெக்சர்ஸ் தான் ஒழுங்காக பார்த்துருந்தீங்க. இதை கிளியராக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஓகே, லெட் இட் பி த ஃபர்ஸ்ட் கொஷின். கிளியர். அடுத்து வந்து செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின் ஒரு 4 கொஷின் போடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த இடத்துல தேர்ட் கொஷின் போடுறேன். தேர்ட் என்ன போடலாம், மூணு கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் ஃபோர்த் கொஷினும் போட்டுடலாம். இங்கே ஃபோர்த் என்ன பண்ணலாம், கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணட்டுமா? சரி வேணாம், ஃபோர்த் கொஷினும் சூப்பர் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாத்தையும் நேம் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ 5 minutes. எல்லாத்தையும் நேம் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் நேம் பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸ்டார்ட் நேமிங் ஆல் திஸ் கம்பவுண்ட். கமான், ஒரு புது ரூல் சொல்லி தர போகிறேன். அந்த ரூல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து எப்படி வரும்ன்றதை பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ரைட் இட் ஆல் திஸ். கமான் கமான் கமான், ஸ்டார்ட் பண்ணிட்டுவா. சரி, ஃபஸ்ட்டு இதை நேம் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண ஐபேக் மெத்தடை வச்சு இதை நேம் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு ரிங் இருக்குது, கார்பன் இருக்குது. ஆனால் யார் ஃபஸ்ட்டு மெயின் சின்ன எடுக்கணும், ரிங் ஒரு கார்பன், யார் எப்படி டிசைட் பண்ணணும், அதுக்கும் இதே ப்ரையாரிட்டி தான். ஃபங்க்ஷனல் குரூப்பு, டபுள் ட்ரிபிள் பாண்ட், அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூவன்ட் யார் வந்து இதில் இருக்காங்களோ அவங்களோட வெயிட்டேஜை பேஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல யார்கிட்ட ஃபங்க்ஷன் குரூப் இருக்கோ அவங்க தான் மெயின் செயின் ஆவாங்க. ஸோ இதுதான் மெயின் செயின் ஆப்வியஸாக. ஸோ மெயின் செயின் பார்த்தா இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன். ஸோ 1 2 நேம் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பார்த்தா செகண்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டும் உள்ளே என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ நார்மலாக இதை வரைய முடியாது. ஸோ 1 2 ஆப்வியஸாக டபுள் பாண்ட் இங்கே 1 போட்டால் இங்கே தான் 2 போடணும். சரியா, டபுள் பாண்டுக்கு +1 எப்போவுமே கொடுக்கணும். கரெக்டாக, இந்த இடத்துல 1 போட்டு இந்த இடத்துல 2 போட்டால் அது தப்பு. சரியா, இது வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட்டை நேம் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூவன்ட் ஆக்சுவலாக என்னது, இது சைக்ளிக் கம்பவுண்ட். சைக்ளிக் கம்பவுண்டில் என்னது, 1 2 3 4 கார்பன் இருக்குது. அப்போ சைக்ளோ பியூட்டேன்னு வரணும். ஆனால் இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன, ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட் இருக்குது. அது வந்து என்ன நேம் பண்ணுவோம், சைக்ளோ என்னது, சைக்ளோ பியூட். ஃபஸ்ட் பொசிஷன்லேயே ஈன் இருக்குது. ஸோ பியூட் ஈன். ஓகே, ஆனால் என்னென்னு போடணும், இது சப்ஸ்டிடியூவன்ட்னால ஐலன்னு போடணும். இல்லாட்டி நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், பியூட்டீன்னு போட்டு விட்டுருப்போம். பட் இது சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குன்னா ஐலன்னு போட்டுக்கணும். சூப்பர். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட்டோட கதை முடிஞ்சு. வேர்ட் ரூட் பார்த்தா 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் தான் we call it as eth. கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ ethane. இந்த இடத்துல ஃபஸ்ட் பொசிஷன்லேயே அமைடு இருக்குது. ஸோ 1 அமைடுன்னு போட்டாலும் சரி, இல்லை அப்படியே அமைடுன்னு போட்டாலும் சரி, ஒன்று தான். ஸோ ஈத்தேன் அமைடு பிரச்சனையே இல்லை. கரெக்டாக, இப்போ இதை நேம் பண்ணுங்கள். இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, ஸோ இந்த இடத்துல என்ன மெயின் செயின், இதுவா ஆப்வியஸாக யார்கிட்ட ஃபங்க்ஷன் குரூப் இருக்கோ அதான் மெயின் செயின். எவ்வளோ கார்பன்லாம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. எவன் ஃபங்க்ஷன் குரூப் வச்சுருக்கானோ அவன் தான் மெயின் செயின். சரியா, ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு கார்பன் தான் we call it as meth. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சைக்ளிக் அதாவது சப்ஸ்டிடியூவன்ட்டை முதல்ல நேம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 2 3 4 4 கார்பன் இருக்க ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட். ஸோ சைக்ளோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட்டை வந்து நேம் பண்ணுறேன். 1 சைக்ளோன் வரும். ஸோ வெறும் சைக்ளோன் போட்டாலும் தப்பு இல்லை. சைக்ளோ பியூட்டேன்னு வருமா, பியூட்டைல்னு வருமா, பியூட்டேன் ஐலுன்னு வரும். ஓகே, பியூட்டைனைல், சைக்ளோ பியூட்டைனைல். இது வந்து சப்ஸ்டிடியூவன்ட். இப்போ பார்த்தோம்னா மெயின் செயின் வேர்ட் ரூட் பார்த்தோன்னா ஒரு கார்பன் இருக்குது. ஸோ மித். ஓகே, ஸோ இங்கே எழுதிக்கிறேன் மித் கூட என்ன இருக்குது, அமைட் குரூப் இருக்குது. சரியா, மித் ஏன், இது வந்து சிங்கிள் பாண்டு காமிக்க ஏன் போட்டிருக்கேன். மித்தேன் அமைடு. ஓகே, பட் இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஐபேக் நேமிங் படி கரெக்டாக போட்டிங்க. பட் இது தப்பு.
ஆல்ரெடி இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் தப்பாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது, சைக்ளிக் கம்பவுண்ட். சைக்ளிக் கம்பவுண்டுக்கு அப்புறம் நேற்றே சொல்லி கொடுத்தேன், கார்பன் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் எப்போவுமே ஒரு ரிங்குக்கு வெளியே தனியாக இருந்தாக்கா அவன் என்னன்னு சொல்லணும், ஒரு புது நேம் வச்சு சொல்லணும். ஓகே, கார்பாக்சிக் ஆசிடுன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், கார்பால்டிஹைடுன்னு சொன்னோம். அப்போ இவனுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நேம் இருக்குது. ஓகே, அந்த நேம் என்னது, கார்பாக்சமைடு. ஓகே, ஸோ எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி, கண்டிஷன் ரூல்னு போட்டுக்கோங்க. ஓகே, ரூல்னு போட்டு எழுதிக்கோங்க. வெயிட் நான் மேலே இருக்கிறத அழிச்சிடுறேன். சரியா, மேலே இருக்கிறத அழிச்சிடுறேன். மேலே இருக்கிறத அழிச்சிடுறேன். ஸோ ரூல்னு போட்டு எழுதிக்கோங்க. ரூல் என்னன்னாக்கா, ரூல் whenever there is a cyclic compound, okay, having whenever நீங்களே எழுதிக்கிறீங்களா, இடம் இல்லை, சரி சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக எழுதுறேன். cyclic compound with a functional group. ஓகே, நான் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் நோட்ஸை ஒழுங்காக எழுதிக்கோங்க. என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட PDF உங்களுக்கு எப்போ போல நான் கொடுத்துருவேன். ஸோ பயம் இல்லை. ஸோ cyclic compound with a functional group, okay, containing carbon is alone outside the chain, outside the ring. ஓகே, இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்குறோம், நம்ம ஆசிட் அமைட் பார்க்குறோம். ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம்னா, இவ்வளோ நேரமாக நம்ம ஜஸ்ட் அமைடு அமைடுன்னு பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா கார்பாக்ஸ் அமைடுன்னு சொல்லுவோம். கார்பாக்ஸ் அமைடு. ஓகே, எப்படி கார்பால்டிஹைட் பார்த்தோம், அப்புறமா கார்பால்டிஹைட் பார்த்தோம், அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், கார்பாக்சிக் ஆசிட் பார்த்தோம், அதுக்கப்புறமா இது என்னது, கார்பாக்சமைட். ஓகே, கார்பாக்சமைட். அப்போ இவ்வளோ நேரமாக நம்ம ஐயூபேக் நேமில் இந்த இடத்துல அமைடு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், கார்பாக்சமைட் போடணும். அப்போ இந்த நியூ நேம் இந்த கம்பவுண்டுக்கு எப்படி கரெக்டாக நேம் பண்ணணும். சரி, ரூல் அழிச்சிடுறேன். ஓகே, யாராச்சும் எழுதாமல் இருந்தாக்கா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு வந்துடுங்க. சரியா, ஸோ ஃபாஸ்ட்டாக போகும், கொஞ்சம் டைம் ஆகுது. எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்ப்போமா, 27 மினிட்ஸாக இருக்குது. ஸோ இது எப்படி நேம் பண்ணால், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கார்பாக்சமைடு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுனாக்கா ஃபங்க்ஷனல் குரூப், ரிங்குக்கு வெளியே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தனியாக இருந்துச்சுனாக்கா, அதுவும் கார்பன் இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் தனியாக இருந்துச்சுனாக்கா இது மெயின் செயின் மாதிரி ட்ரீட் பண்ணோம். இது என்ன சொல்லுவோம், we call it as cyclobutane. இப்போ இந்த வாட்டி cyclobutylன்னு சொல்ல மாட்டோம், cyclobutanyl சொல்ல மாட்டோம், cyclobutane தான் சொல்லுவோம். கரெக்டாக, cyclobutane. கரெக்ட், cyclobutane. இந்த இடத்துல எழுதிக்கலாம், cyclobutane. இந்த கதை முடிச்சா அதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், நம்ம கார்பாக்சமைடு. கிளியர், எழுதிக்கோங்க. ரூல் எழுதிக்கோங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க, cyclobutane the carboxamide, cyclobutane carboxamide. ஓகே, cyclobutane carboxamide. சூப்பர். அடுத்து இந்த தேர்ட் கொஸ்டின் நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறப்ப நான் இதை அழிச்சிடுறேன். ஓகே, ஐம் deleting this, we can go with the third question. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 கார்பன் இருக்குது, NH2 C டபுள் பாண்டோ NH2, அதாவது CONH2 தெரியுது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அமைட் குரூப் தான். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல கார்பாக்சமைடு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, சைக்ளிக் கம்பவுண்ட் இருக்குது, ஆப்வியஸாக இருக்குது. ஆனால் இது பக்கத்தில் தனியாக கார்பாக்சமைடு இல்லை, அதாவது தனியாக ஒரு அமைட் குரூப் இல்லை, 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நார்மல் நேமிங் தான் பண்ணணும் இங்கேயும். சரியா, ஸோ 1 2 3 நம்பரிங் பண்ணுவோம். தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, தேர்ட் பொசிஷன் we have a benzene, phenyl. சரியா, அப்போ என்ன பண்ணணும், 3 phenyl. ஓகே, எத்தனை கார்பன் இருக்குது, ஸோ 3 கார்பன் தான், we call it as prop. ஓகே, we have 3 carbon, so we call it as prop. எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், ஸோ ப்ரோபேன். அண்ட் ஒரே அமைட் குரூப் இருக்குது, ஸோ ப்ரோபேன் அமைடு. கிளியர். ஸோ இதுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன இருக்குன்னா, சைக்ளிக் கம்பவுண்ட் தெரியுது, டேரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்குது. ஆஹா தப்பு. அப்போ இங்கே ஒரு உஷாராக இருக்கணும், நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், அப்போ டேரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கப்போ சைக்ளிக்கை நம்ம மெயின் செயின் மாதிரி எடுத்துக்கணும். 3 கார்பன் இருக்க சைக்ளிக் கம்பவுண்ட் we call it as cyclopropane. இல்லை, ப்ரோபனைலா கிடையாது, ப்ரோபேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சைக்ளிக் கம்பவுண்ட் வித் ஒன்லி ஃபங்க்ஷனல் குரூப் அவுட் சைட், ஸோ ப்ரோபேன்னு தான் எழுதுவோம் இந்த இடத்துல. சைக்ளோப்ரோபேனை போட்டு டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம், இது என்னது அமைட் குரூப்பா இல்லை கார்பாக்சமைடா, கார்பாக்சமைட். கிளியர், எழுதிக்கோங்க. ரைட் ஒன், சீக்கிரம், ஃபாஸ்ட். கார்பாக்சமைட். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸாக கொடுக்குறா.
ஓகே, கஷ்டமான கொஷினும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க கொஷின்ஸ் தான் போடலாமா? ஓகே, சூப்பர், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் லைனாக ஒரு 4 கொஷின் கொடுக்குறேன், டக்குன்னு போடுறீங்க. அடுத்து ஈஸ்டர் பார்க்குறோம். ஈஸ்டர் இல்லை, எஸ்டர். ஓகே, எஸ்டர் பார்க்குறோம். அதுக்குள்ளே வேணா கலாச்சிருவாங்க, அண்ணா அது ஈஸ்டர் இல்லை, ஈஸ்டர். ஓகே, சூப்பர். கொஷின்ஸ் தரேன், ஸ்டார்ட் ரைட்டிங் த கொஷின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதிக்கோங்க. என்ன சவுண்டு? நானும் அதான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கொஷின் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு இத்தாலி குரூப் எழுதிக்கலாமா? நல்ல கொஷின்ஸ் அவங்களுக்கு தரேன், வெயிட் பண்ணுங்கள். இத்தாலி எழுதிக்கலாம். என்ன போடலாம்? சி, இந்த இடத்துல ஒரு அமைட் குரூப் வச்சுக்கலாம். CNH2. ஓகே, 1 2. ஓகே, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டோ NH2. ஸோ வேறு என்ன போடலாம்? இந்த இடத்துல ஒரு இத்தாலி குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தோம்னா 3 கார்பன். ஓகே, இந்த இடத்துல ஒரு அமைட் குரூப் வச்சுக்கோங்க, NH2 டபுள் பாண்டோ. இதை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணலாமே. சரி, டேரெக்டாக உங்களுக்கு NH2 வேணும். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? BR. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. சூப்பர். இதோட விட்டுற மாட்டோம் உங்களை, கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கிளியர். சூப்பர். வேறு ஏதாச்சும் போடலாமா? 1 2 3 4 பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ 2 கொஷின் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆகிடுச்சு. ஸோ பெருசாக வரும். ஃபஸ்ட்டு இது 2 போடுங்க. ஓகே, 1 செகண்ட் தரேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 கொஷின் போடுங்க, அப்புறம் மீதி இருக்க 2 கொஷின் தரேன். ஸோ எப்படி நேம் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸோ போட்டிருப்பீங்க, நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா சைக்ளிக் கம்பவுண்ட் இருக்குது, வெளியே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது எனக்கு. ஓகே, வெளியே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தெரியுது. அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் குரூப் என்னன்னு சொல்லுவோம்? அமைடுன்னு சொல்லுவோமா? கிடையாது. ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருந்தால் we call it as கார்பாக்சமைடு. கரெக்டாக, கார்பாக்சமைடு. ஸோ இதை நம்பரிங் பண்ணலாம். நம்பரிங் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்து 1 2 3 4. am I right? 1 2 3 4. கரெக்டாக. ஸோ இதை எப்படி நேம் பண்ணலாம்? ஸோ 2, 4. இந்த இடத்துல இது என்னது? சப்ஸ்டிடியூவன்ட். என்னது? ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எல்லாத்தையும் நேம் பண்ணணும். இதுவும் சப்ஸ்டிடியூவன்ட் தான், இதுவும் சப்ஸ்டிடியூவன்ட் தான். ரெண்டுமே என்னது? ஒரு கார்பன் 2 கார்பன். 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன், அது சப்ஸ்டிடியூவன்ட் இருந்தால் ஈத்தாயில். ஸோ 2, 4 டை ஈத்தாயில். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட் முடிஞ்சா. அடுத்து என்ன இருக்குது? 1 2 3 4 4 கார்பன் இருக்க சைக்ளிக் கம்பவுண்ட் we call as சைக்ளோ பியூட்டேன். ஓகே, சைக்ளோ பியூட்டேன். பியூட்டைல் ஏன் போடல? ஏன்னா இப்போ இந்த வாட்டி இதை மெயினாக எடுத்துக்கிறோம். ஏன்னா கார்பாக்சமைடு வந்து வெளியே இருக்குது. சரியா? சைக்ளோ பியூட்டேன் கார்பாக்சமைடு. வெரி சிம்பிள். கிளியர்? அவ்வளோதான். ஸோ இதை நேம் பண்ணட்டுமா? இதை நேம் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் எல்லாம் பார்ப்போம். ஆப்வியஸாக மெயின் செயின் இங்கே இதுதான் மெயின் செயின். 1 2 3 மெயின் செயின். கரெக்டாக? ஸோ இந்த பேசிக்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்டா. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ மெயின் செயின் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா தேர்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. நைட்ரோஜனுக்கு 2 சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. கரெக்டாக? இது ப்ரோமோ குரூப்பு. இது என்னது? நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்கள். இது என்னது? 2 கார்பன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. 2 கார்பன் இருக்கிறத we call it as ஈத்தேன். நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு, we call it ஈத்தீன். ஆனால் இது ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கு, ஈத்தினைல். ஸோ இது வந்து ஈத்தினைல். ஓகே, இது வந்து ப்ரோமோ. இங்கே இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? சைக்ளோ பென்டைன். ஓகே, சைக்ளோ பென்டைல் ஆஸ் அ சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குன்னா சைக்ளோ பென்டைல். ஸோ நேம் பண்ணலாமா? இ பி அண்ட் பி வருது. சரியா? ஸோ ஃபஸ்ட் யார் வரும்? பி தான் வரும். ஸோ என் ப்ரோமோ. கரெக்ட்? எம் ப்ரோமோ அண்ட் என் இத்தாயில் எத்தனைல். சாரி, எத்தனைல். என் எத்தனைல். அதுக்கப்புறம் என் என் கிடையாது. இது என்னது? தேர்ட் பொசிஷன் we have a cyclopentyl. தர்பார் பேட்ச்க்கு யாராவது சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக சேர்ந்துடுங்க. ஏன்னா கிளாஸ் 12th ஆரம்பிக்குது. ஜூலை 12th கிளாஸ் ஆரம்பிக்குது. ஜூலை 5th ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னா முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கொடுப்பேன், அதெல்லாம் வரும். சரியா? ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் தான் we call it as ப்ரோப். நம்ம ரைட் வரும் ப்ரோப்பு, எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து என்ன வரும்? அமைட் குரூப் இருக்குது. ஸோ we call it as அமைடு. இந்த இடத்துல என் கார்பாக்சமைடு போடல, ஏன்னா சைக்ளிக் கம்பவுண்டுக்கு வெளியே இருக்குது. ஓகே, ஸோ கிளியர்? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கஷ்டமாக இருக்க ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸாக ரொம்ப மொக்கையாக ஈஸியாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க.
நான் என்ன பாட்டு பாடுறீங்கோ? நீங்கள் படிங்கோ. ஓகே, ஸோ அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கொஸ்டினாக கொடுக்குறேன், சரியா? அப்போ இவ்வளோ நேரம் கொடுத்த கொஸ்டின்லாம் என்னதுன்னா, ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே கொடுக்குறேன், சரியா? இந்த இடத்துல ஒரு டபுள் பவுண்ட் போட்டுக்கலாம். ஜிங் 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 ஜிங். வேறு ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன் கொடுக்கணுமே. சரி, ஓகே, இதையே நேம் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நேமிங் திஸ். இந்த கொஸ்டின் நேம் பண்ணுங்கள். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின். CONH2 இவரை பார்த்த மாதிரியே இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இந்த லெக்சர் சீரிஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸும் உங்களால் கரெக்டாக நேம் பண்ண முடியும். ஸோ இந்த 2 சப்ஸ்டன்ஸ் தரேன், சால்வ் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸ்டார்ட் நேமிங் திஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து நமக்கு மெயின் செயின் ஆக போகுது. கார்பாக்சமைடுன்னு வரப்போகுது. ஏன்னா ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக CONH2 அட்டாச் இருக்குது. ஸோ இதை நம்பரிங் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்? 1 2 3 4 5 6ன்னு பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட்டில் எங்கெங்கே இருக்கானா ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் 3 ப்ரோமோ. ஸோ 3 ப்ரோமோ சப்ஸ்டிடியூவண்ட்டை ஃபஸ்ட்டு நேம் பண்ணியாச்சு. அடுத்து கார்பன் வேர்ட் ரூட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா சைக்ளிக் கம்பவுண்ட். ஸோ சைக்ளிக் கம்பவுண்டாக இருக்குது. ஸோ சைக்ளோ என்ன எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 கார்பன் இருக்குது. ஸோ ஹெக்ஸு. அது போக ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு ஈன் இருக்குது. ஸோ ஹெக்ஸீன் ஐலன்னு வருமா இந்த இடத்துல? யோசிச்சு சொல்லுங்கள். ஹெக்ஸீன் ஐலன் வருமா? கண்டிப்பாக வராது. ஹெக்ஸீன், அதுக்கப்புறமா அப்படி வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுக்கிறோன்னா இந்த இடத்துல வந்து கார்பாமைடு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பொசிஷன்லேயே என்ன இருக்குது? கார்பாக்சோஅமைடு. கிளியர்? புரிஞ்சா? ஸோ 3 ப்ரோமோ சைக்ளோஹெக்ஸ் கார்பாக்சோஅமைடு, சைக்ளோஹெக்ஸீன் கார்பாக்சோஅமைடு, கார்பாக்சோல் இது பாக்ஸோன்னு எழுதிட்டேன், பாக்சோஅமைடு. கிளியர்? ஸோ இது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன்னா இந்த ரூல் எல்லாத்துலேயுமே வந்துகிட்டே இருக்குது. இன்னொருத்துக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இது வந்து அமைட் குரூப், இது ஒரு அமைட் குரூப். ஓகே, ஆசிட் அமைட் குரூப், இது ஒரு ஆசிட் அமைட் குரூப், இது ஒரு ஆசிட் அமைட் குரூப். அண்ட் இது பார்த்தோம்னா சிமெட்ரிக்காக இருக்குது. இங்கே ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தாக்கா லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே மாதிரி இருக்குது, சிமெட்ரிக்காக இருக்குது. அண்ட் 3மே வந்து ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன், சிமெட்ரிக் ப்ளஸ் சேம் ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெய்னிங் கார்பன், அதுவும் முக்கியம், கண்டெய்னிங் கார்பன், சேம் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி நேம் பண்ணணும்? இது எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை தனியாக எடுத்துக்கணும். இந்த 3 கார்பனை மட்டும் எழுதிக்கணும். 1 2 3. ஓகே, 3 கார்பன் மட்டும் எழுதிக்கணும். 3 கார்பன் இருந்தால் அந்த செயின் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? 3 கார்பன் தான் we call it as methyl prop. ஸோ ப்ரோபேன். ஸோ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பொசிஷனில் 1 2 3 ட்ரை. இது என்னன்னு சொல்லுவோம்? கார்பாக்சோஅமைடு. ட்ரை கார்பாக்சோஅமைடு. கிளியர்? அவ்வளோதான்டா. ஸோ இவ்வளவும் படிச்சிங்கன்னா நீங்கள் அமைட் குரூப்பில் கிளியராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐ ஹோப் ஸோ அமைட் குரூப் எல்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆசிட் அமைட் குரூப்பில் நேமிங் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம எஸ்டர் போகலாம். எஸ்டர் ஜிங்குச்சா செக்கல்லற ஜிங்குச்சா. ஸோ புது போர்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஸோ போர்டில் ஏதாச்சும் நான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருக்குன்னா யூ கேன் டெல் மீ. ஓகே, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லெக்சர் போர்டில் எடுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறேன், எப்படி இருக்குது என் லெக்சர் அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எடுத்த மாதிரியே இருக்கா, இல்லை அதோட இன்னும் பயங்கரமாக போர் அடிக்குதா? சொல்லிடுங்க, சரியா? ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். ஈஸ்டர் கிடையாதுரோ, விக்கி எஸ்டர். ஓகே, எஸ்டரை வந்து கம்பவுண்ட் எப்படி எழுதுவோம்? சரி, கொஞ்சம் இப்படி எழுதிக்கலாம். கொஞ்சம் இப்படி எழுதிக்கிட்டா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். போர்டு கரையாகுதோ, பிளாக் செட் ஆகலை.
ஸோ எஸ்டர் டைம் ஆச்சா? டைம் எவ்வளோ ஆச்சு? 40 minutes. இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எஸ்டர். ஓகே, ஸோ எஸ்டரை வந்து கம்பவுண்ட் எப்படி காமிப்போம் அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எஸ்டரை வி ஷோ இட் அஸ் இந்த இடத்துல ஒரு ஆர் குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கார்பன் குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இன்னொரு ஓ இருக்கும், இந்த இடத்துல வந்து வி ஹேவ் அண்ட் ஆர் டேஷ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் எஸ்டர். எஸ்டர். ஓகே, ஆர்சி டபுள் பாண்ட் ஓ, அதுக்கப்புறமா இன்னொரு ஓ, அப்புறம் ஆர் டேஷ். ஓகே, இப்படி இருந்துச்சா எஸ்டர். அண்ட் இதை எப்படி நேம் பண்ணுவோம்னாக்கா அல்கைல் alkane O8. ஓகே, அல்கேன், அல்கைல், அல்கேன் O8. சரியா, இது மாதிரி தான் அதை நேம் பண்ணுவோம். ஸோ எஸ்டர் வந்து ஆர்சி டபுள் பாண்டோ ஓ ஆர் டேஷ் அல்கைல் அல்கேன் O8ன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இல்லை அல்கைல் குரூப் யார் வருவா, அல்கேன் O8 குரூப் யார் வருவானா நல்லா கவனிச்சுக்கோங்க, காதை திறந்து வச்சுட்டு கவனிங்க. அல்கைல் குரூப்பில் ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்க எலிமெண்ட்டை அல்கைலில் போட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மீத்தைன் இருக்குன்னா மித்தைல் அது வந்துடும், ஈத்தைல் இருக்குன்னா ஈத்தைல் அது இங்கே வந்துடும். அல்கைலுக்கு பதிலாக ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இங்கே வந்துடும். அல்கைன் O8ல் வந்து கார்பன் டபுள் பாண்ட் இருக்குல்ல, சி டபுள் பாண்ட் ஓ இருக்குல்ல, இந்த குரூப் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே போட்டுருவோம். சரியா, ஸோ அல்கைல் எழுதுகிறப்ப இந்த இடத்துல என்னெல்லாம் சப்ஸ்டிடியூவன்ட்டு என்னெல்லாம் வருதோ அது இந்த இடத்துல வந்து ஃபைனலாக அல்கைல்னு போட்டுருணும். அண்ட் இந்த இடத்துல வரதெல்லாம் வந்து அல்கைன் O8ல் போட்டுருவோம். சரியா, ஸோ பார்ப்போம். ஓகே, பார்ப்போம். வி வில் டூ இட். கொஷின் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் எழுதிக்கோங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ஆரம்பிப்போமா? சரி, ஓகே. ஸோ இதை நேம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. CH3ன்னு வச்சுப்போம். ஓகே, ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின். இந்த கொஷின் நேம் பண்ணுங்கள். கமான் கமான் கமான், ஸ்டார்ட் டூயிங். ஸோ எப்படி நேம் பண்ணணும்? ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் இருக்கிறத அல்கைலில் வச்சுக்கணும், இந்த பக்கம் இருக்கிறத அல்கைன் O8ல் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் இருக்கிறத எழுதிக்கணும். மித்தைல், மீத்தேன் குரூப் இருக்குது. ஸோ மித்தைல். ஸோ ஃபஸ்ட்டு மித்தைல். ஓகே, இப்போ என்ன இருக்குது? இந்த இடத்துல இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? இதை விட்டுறணும். இங்கே இருக்கிறது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஒரே ஒரு கார்பன் இருந்தால் வி கால் இட் அஸ் மித். அது எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குன்னா இங்கேயும் எயின். ஆனால் இந்த இடத்துல சி டபுள் பாண்ட், அதாவது நம்மளோட எஸ்டர் குரூப் இருக்குன்னா மித்தேன் O8. ஓகே, மித்தேன் O8. ஓகே, மித்தைல் மித்தேன் O8, மித்தைல் மித்தேன் O8. ஓகே, கிளியர். இது பார்ப்போம். இந்த இடத்துல ஹெச் என்ன பண்ணலாம்? சி டபுள் பாண்ட் ஓ, இந்த இடத்துல ஒரு ஓ, இந்த இடத்துல CH3. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலாக சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்டர் இது தான். ஓகே, இது கிடையாது, இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எஸ்டர். ஸோ இதை எப்படி நேம் பண்ணுவோம் சொல்லுங்கள்? கமான் ஃபாஸ்ட் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு அல்கைல் குரூப்பில் போட்டுக்கணும். இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ இந்த பக்கம் இந்த அல்கைலுக்கு பதிலாக இந்த பக்கம் அல்கைலுக்கு பதிலாக மித்தைல். சூப்பர், மித்தைல். ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு, அது இந்த பக்கம் இருக்கிறத பார்க்கணும். இந்த பக்கம் யார் இருக்கா? நல்லா பாருங்கள், யார் இருக்கா இந்த பக்கம்? ஜஸ்ட் ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ மித்தேன் O8. இப்போ இது ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டேன். இது மித்தைல். இது என்னது? கார்பன், 2 கார்பன் இருக்குது. 1 2 2 கார்பன் இருந்தாக்கா இந்த இடத்துல இத்தேன் O8. அதான் நினச்சேன், என்னடா இது ரெண்டுத்துக்குமே ஒரே நேம் வருது அப்படின்னு பார்த்தேன். ஸோ எத்தேன் O8ன்னு வரும். ஓகே, எத்தேன் O8. கிளியர், நல்லா புரிஞ்சா? சரி, கார்பனுக்கு 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் தான் வி கால் இட் அஸ் எத்தேன் O8. இந்த இடத்துல பாருங்கள், மித்தைல் முடிஞ்சு, இந்த இடத்துல ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் மீத்தேன் O8. கிளியர். இந்நேரம் 4 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இது தப்பு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கிளியர். ஸோ போர்டில் எழுதும் போது இதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளியர். சூப்பர். கேட்காம அழிச்சிட்டனும். ஓகே, பரவாயில்ல, எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, ஸோ அடுத்து கொஞ்சம் போடலாமா? டக்குன்னு கான்செப்ட்லாம் முடியுது, ஃபாஸ்ட்டாக முடியுது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 கொஷின் போடுறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் கொஷின் நல்ல கொஷினாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணுமா? சி டபுள் பாண்ட் ஓ சி. சூப்பர். அடுத்து இந்த கொஷின் போடுங்க. என்ன கொஷின் கொடுக்கலாம்? சி டபுள் பாண்டோ இந்த இடத்துல வந்து OCC. சரி, ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின் போடுங்க. ஓகே, சூப்பர்.
உங்களுக்கு டைம் தரேன், போடுங்க ஃபாஸ்ட். போர்டு முன்னாடி நின்றுட்டு எப்படின்னா போடுறது. இதுவும் ஜாலியாக தான் இருக்குது கிளாஸ் இப்படி எடுக்கிறதும். போராக இருக்கும்ல ரெக்கார்டிங்கில் எடுக்கிறப்ப, பேசவே மாட்டேன், நான் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போனா நான் டான்ஸ் ஆடுறதுலாம் பார்த்துட்ருக்கீங்களே. ஓகே கிளியர். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அல்கைல் ஆல்கனோயிட் தான் இதை நேம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறத அல்கைலில் போட்டுருணும், கார்பன் டபுள் பாண்ட் இருக்கிறத ஆல்கனோயிட்டில் போட்டுருணும். சரியா? ஸோ ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன இருக்குது, 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் தான் வி கால் இத்தேன். ஓகே, ஆனால் 2 கார்பன் ஆஸ் அ டபுள் பாண்டிங் அஜானாக இருக்குது. ஸோ இத்தாயில்னு போடணும், இத்தாயில். ஓகே, இந்த பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சாது. ஓகே ஈத்தனைல்னு சொல்லணும். ஓகே ஈத்தனைலா வெயிட் அ மினிட், ஈத்தனைல் ஒரு இத்தாயில் தான் சொல்லுவோம். ஓகே இத்தாயில் 2 கார்பன்ஸ் தான் வி கால் இட் அஸ் இத்தாயில். ஈத்தனைல் கிடையாது, இத்தாயில் தான் சொல்லுவோம். சரியா? இந்த பக்கம் பார்த்தோம்னா 2 கார்பன் இருக்கும். 2 கார்பன் தான் வி கால் இட் அஸ் ஈத்தனோவேட். இது ஆல்ரெடி நம்ம போட்டோமோ, இத்தாயில் ஈத்தனோவேட். கிளியர்? இத்தாயில் ஈத்தனோவேட் புரிஞ்சா? இது ஆல்ரெடி நம்ம போட்டோம், திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம்னா கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் பக்கத்தில் 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் தான் வி கால் இட் அஸ் இத்தாயில். கரெக்ட்? அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் தான் 1 2 3 ப்ரோபேனோவேட். இத்தைல் ப்ரோபேனோவேட். மேபி இதில் கொஞ்சம் பேர் தடுமாறி இருப்பீங்க, இது எப்படி நான் நேம் பண்ணுறது அப்படின்னு தடுமாறி இருப்பீங்க. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இத்தாயிலில் தான் வரும், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்போ இத்தாயிலில் தான் வரும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது. ஸோ நார்மல் நோமன்க்ளேச்சர் ஐ பேக் எப்படி பண்ணுவீங்க, 1 2ன்னு நேம் பண்ணுவீங்களா, 1 2. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன்லேயே என்ன இருக்குது, ப்ரோமோ இருக்குது, அதை ஃபஸ்ட் எழுதிடணும். 1 ப்ரோமோ. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத்தேன்னு வர வேண்டியது, பட் இது வந்து நம்ம எஸ்டர் பார்க்கறனால இது என்ன வரும், 1 ப்ரோமோ இத்தாயில்னு வரும். 1 ப்ரோமோ இத்தாயில், அவ்வளோதான் இத்தாயில். இந்த பாட்டு முடிஞ்சா அடுத்து ஆல்கனோவேட் வந்துருங்க. ஆல்கனோவேட்டில் 1 2 3 கார்பன் தான் வி கால் இட் அஸ் ப்ரோபேனோவேட். ரைட்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், தயவு செஞ்சு ரைட்டிங் நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நல்லா இல்லைனாலும் என் காதை கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. ஸோ வேணும்னா நான் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். சரியா? அந்த நோட்ஸை வந்து வேணும்னா இல்லை, கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் இன்னும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சா இப்போ அடுத்து பார்ப்போமா? அவ்வளோதான், லெக்சரோட எண்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ், ஐ மீன் கொஞ்சம் நல்ல கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ கொஷின் எழுதிக்கோங்க, ஒரு 4 கொஷின் தரேன், வெயிட் பண்ணுங்கள். எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், பாண்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை. கொஷின் என்னது, இப்படி தானே வரும். சுச்சு ரைட், ஓகே சூப்பர், ஓகே கரெக்ட். ஸோ இது ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுக்குறேன். சரியா? ரொம்ப நேரமாக ஈஸியாகவே பார்த்துட்டே வரும்ல, கொஞ்சம் கஷ்டமானதாகவும் பார்க்கலாம். சரியா? ஸோ கொஷின் நம்பர் நான் போடுறதில்ல, நீங்கள் கொஷின் பார்த்துக்கோங்க நீங்களே. ஓகே, என்ன பண்ணலாம், ஓகே ஆக்சிஜன் கூட ஒரு ஃபினால் குரூப் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இந்த 2 கொஷின் சால்வ் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின். இதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்குறேன். சரியா? ஸோ எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி போடுறோமோ அவ்வளோக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ இது மித்தாயில்னு போட்டுக்கு நினச்சிக்காதீங்க. இதுக்கு மேலே ஏதாவது காம்ப்ளிகேட் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கம் ஆன், டூ இட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல நான் ஆரம்பிக்கணுமா? ஸோ ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது அல்கைல் சொல்லுவோம், ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஆல்கனோவேட்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 1 கார்பன் 2 கார்பன் 2 கார்பன் தான் வி கால் இட் அஸ் ஈத். அண்ட் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ஈத்தீன்.
ஓகே ஈத்தீன், பட் இது வந்து நம்ம எஸ்டர் நேம் பண்ணோம். ஸோ ஈத்தெனாயில்னு போடுறோம் சரியா, ஈத்தெனாயில். ஸோ ஃபஸ்ட்டு ஈத் இன் ஆயில். ஸோ அல்கைல் பார்ட் முடிஞ்சு. அடுத்து அல்கனோயிட் பார்த்தோம்னா அல்கனோயிட் பார்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். மெயின் செயின் இதுதான் கரெக்டாக, மெயின் செயின் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஸோ இப்போ இடத்துல பார்த்தாக்கா ரெண்டாவது பொசிஷன் என்ன இருக்குது, ஒரு ஃபினால் குரூப் இருக்குது. ஸோ அல்கனைடுக்கு திருப்பி நம்ம பிரான்ச்சஸ் வந்துச்சா திருப்பி அதே மாதிரி எழுதணும். ஸோ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஃபினாயில். டோட்டலாக இதுக்கு பிரான்ச் வரதுலாம் தனியாக எழுதிக்கணும், இதுக்கு பிரான்ச் வரலாம் தனியாக அப்படி எழுதிக்கணும், இப்படி இப்படி அப்படி எழுதிக்கணும் சரியா. ஸோ 2 ஃபினாயில். ஓகே, ஸோ எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4. ஓகே, ஸோ நான் பாட்டை பாடல ஓகே நம்பர் சொன்னேன். 4 கார்பன் இருக்குன்னா we call it as பியூட். அதுக்குள்ளே அந்த பாட்டை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லோரும். ஸோ பியூட்டேன் என்ன போடலாம், பியூட்டேனோவேட், கிளியர். ஸோ இத்தனைல் 2 ஃபினைல் பியூட்டனோவேட், இத்தனைல் 2 ஃபினைல் பியூட்டனோவேட். அடுத்து இது பார்ப்போமா. ஸோ இதுக்கு பார்த்தா ஆக்சிஜனுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் சரியா. இது ரொம்ப பெருசாக எழுதிட்டோம். இத்தனைல் 2 ஃபினைல் பியூட்டனோவேட், இத்தனைல் 2 ஃபினைல் பியூட்டனோவேட், இத்தனைல் பியூட்டனோவேட். கிளியர், இப்போ இது தெரியுதா, சூப்பர்ரா. ஸோ அடுத்து நேம் பண்ணுவோமா, சூப்பர். ஸோ இங்கே பார்த்தோம்னா என்ன இருக்குது, ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது அல்கைலில் போகணும், சி டபுள் பாண்டோக்கு பக்கத்தில் அல்கனோவேட்டில் போகணும். ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் ஃபினாயில் இருக்குது, ஆனால் ஃபினாயில் தனியாக இல்லை, ஆளுங்களோடு இருக்குது. தனியாக வந்தால் தான் சிங்கம், கூட்டமாக வந்தால் பன்னி கூட்டம். ஓகே, இங்கே பார்த்தோம்னா தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குது, ஃபினால் குரூப் எடுத்தோம்னா தேர்டில் வந்து ஒரு சப்ஸ்டிட்யூண்ட் இருக்குது, ப்ரோமோ இருக்குது. ஸோ நார்மல் ஐயூபேக் நோமென்க்ளேச்சர் படி தேர்டில் என்ன பண்ணணும், 3 ப்ரோமோ. ஆனால் இது என்னது, ஃபினாயில் குரூப், 3 ப்ரோமோ ஃபினாயில். ஓகே, 3 ப்ரோமோ ஃபினால் ஆகிடுச்சு, அல்கைல் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து அல்கனேட் வந்துடணும். இந்த இடத்த பார்த்தோன்னா மெயின் செயின் எது, 1 2 3 4 தான் வரும். ஆனால் இங்கே வந்தோம்னா 3 4 5 இப்படி போனாக்கா 4 தான் வருது, ஆனால் இப்படி போனால் 5 வருது. ஸோ இதான் மெயின் செயின் கரெக்டாக, மெயின் செயின். ஸோ இப்போ அல்கனேட்டை வந்து நம்ம அதே ஐயூபேக் படி பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது, ஒரு இத்தாயில் குரூப் இருக்குது. ஸோ 2 இத்தாயில், இத்தனைல் சொல்லணும் கரெக்டாக. இங்கே இருக்க ஓக்கு பக்கத்தில் வந்தால் இத்தாயில் டேரெக்டாக, இங்கே வந்தால் இத்தனைல்னு சொல்லணும், இத்தனைல் சப்ஸ்டிடியூட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா 5 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட். ஸோ 4 ஈன். ஓகே, 4 ஈன். அதுக்கப்புறம் ஈனுக்கு அப்புறமா O8 போட்டால் போதும், அவ்வளோதான் சரியா. ஸோ 3 ப்ரோமோ ஃபினால், 2 எத்தனைல், பென்ட், 4 NO8. ஓகே, ஸோ இது 4 நாளைக்கு இந்த மாதிரி படித்தோம்னா சைனீஸ் ஆகிடலாம் சீக்கிரமாகவே, சைனீஸ். ஓகே, ஃபாஸ்ட் எழுதிட்டிங்களா, நான் அழிச்சிட்டேன், டைம்லாம் கிடையாது, பாஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஓகே கைஸ், சீரியஸ்லி ஐ நீட் ரிவ்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர்டில் எடுக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கிளாஸ். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குறீங்களோ அது எனக்கு இன்னமும் மோட்டிவேஷன் கொடுக்கும் சரியா. ஸோ அடுத்து போட்டுகிட்டே இருப்போம் நம்ம. ஸோ 2-3 கொஷின் தரோம், நீங்கள் போடுங்க. ஸோ இடத்த காலி பண்ணிடலாமா, மேலே இருக்கிறதையும் காலி பண்ணிடலாம், கொஞ்சம் இடம் தேவைப்படும். மொத்தமாக ஒரு 4 கொஷின். ஓகே, 4 கொஷின் தரேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள் சரியா. ஸோ கொஷின் நம்பர் போட்டுக்கோங்க. கொஷின் நம்பர் 1. நிஜமாகவே போர்டில் எழுதுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கொஷின் நம்பர் 1 எப்படி கொடுக்கலாம், சி டபுள் பாண்டோ ஓ. இந்த இடத்துல வந்து ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் கொடுத்துடலாமா, கிளியர், சூப்பர்ரா. 1 2 3 4 எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்து கொஞ்சம் பெரிய கொஷின் நான் கொடுக்குறேன். இது பெரிய கொஷினா, கொஷின் முடிஞ்சால் தானே, தம்பி, கொஷின் முடிஞ்சால் தானே. ட்விஸ்ட்டு எங்கேயாச்சும் வைக்கணுமேன்னு பார்த்துட்ருக்கேன். சூப்பர் பர்ஃபெக்ட். பாண்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்குறேன். இங்கே 4 வந்துச்சு, இங்கே 4, இங்கே CH3 போட்டுருவீங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து தேர்ட் கொஷின் போடுறீங்களா, சரி. இந்த 2 கொஷின் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 2 கொஷின் சால்வ் பண்ணுங்கள்.
எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு? 54 minutes. ஸோ போர்டில் எழுதுனா இதான் டிஸ்அட்வான்டேஜ். இதை வந்து நான் 30 minutes முடிச்சிருப்பேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னா. ஸோ போர்டில் எழுதுறதுனால நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சால்வ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் சால்வ் பண்ணுறேன். சியர் நேமிங் ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிங்க. அல்கைல் அல்கனோவேட், ஏன்னா சி டபுள் பாண்டோ ஓ தெரியுது, அல்கைல் அல்கைனோவேட். ஸோ ஃபஸ்ட்டு ஓக்கு பக்கத்தில் இருக்கிறது அல்கைல்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு சைக்கிளிக் கம்பவுண்ட் இருக்குது. ஸோ 1 2 3 ஏன் நான் நம்பரிங் பண்ணியிருக்கேன், ஏன்னா உள்ளே ஒரு டபுள் பாண்ட் பார்த்துட்டேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக நம்பரிங் பண்ணிட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து அல்கைலில் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஸோ அல்கைல் இந்த இடத்துல என்ன சைக்கிளிக் கம்பவுண்ட். ஸோ சைக்ளோ எத்தனை கார்பன் இருக்குது? 3 கார்பன் இருக்குது. ஸோ பென்ட் ப்ரோப், சைக்ளோ ப்ரோப். செகண்ட் பொசிஷனில் ஈன் இருக்குது. ஸோ ப்ரோப் 2 ஈன் ஐல். ஓகே, சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஐல். ஓகே, சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஐல். இப்போ அல்கைனோவேட் சைடு வந்தோம்னா, அல்கைனோவேட்டில் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பனில் ஒரு சைக்ளிக் சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது. அது என்னது? சைக்ளோஹெக்சைன். செகண்ட் பொசிஷனில் 2 சைக்ளோ ஹெக்ஸ் ஏன்னு வருமா? ஹெக்ஸ் ஏன் ஆயில்னு வரும். ஓகே, 2 சைக்ளோஹெக்சைன் ஆயில். ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது அதுக்குள்ளே. சரியா? இப்போ இது பார்த்தோம்னா 1 2 ஈத்தேன் O8, ஈத்தேன் O8. கிளியர்? சைக்ளோப்ரோப் 2 ஈன் 2 சைக்ளோப்ரோப். கரெக்டு தானே? வெயிட் அ மினிட், லெட் மீ செக் திஸ். சைக்ளோப்ரோப் 2 ஈனாயில் தானே போட்டிருக்கேன். சூப்பர். சைக்ளோப்ரோப் 2 ஈனாயில் 2 சைக்ளோஹெக்ஸைல் எத்தனோவேட். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் நம்பரிங் பண்ணலாம். ஸோ ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் இருக்கிறத அல்கைலில் போடும், இது அல்கைனோவேட்டில் போடும். ஸோ ஃபஸ்ட்டு அல்கைல் பார்ப்போம். அல்கைலும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ நம்பரிங் பண்ணலாம். 1 2 3 4. சரியா? ஸோ செகண்ட் பொசிஷனில் பார்த்தா இது என்னது? சைக்ளோ ப்ரோபைல். இது என்னது? ஃபின்னாயில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபின்னாயில். ஸோ செகண்ட் பொசிஷன்லேயே சைக்ளோ ப்ரோபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதான் வரும், 2 சைக்ளோ ப்ரோபைல். ஓகே, அடுத்து 2 ஃபின்னாயில். ஓகே, அடுத்து 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஸோ பியூட்டைல்னு வரும். பியூட்டைல் வர, ஏன்னா ஆக்சிஜன் கூட டேரெக்டாக அட்டாச் இருக்குது. ஸோ பியூட்டைல். ஓகே, பியூட்டைல் சைக்ளோ பியூட்டைல் வராது, ஏன்னா ஆக்சிஜன் கூட டேரெக்டாக எஸ்டரை நம்ம நேம் பண்ணோம். அல்கைனோவேட்னு தான் போடணும், பியூட்டைல். ஓகே, கிளியர்? நல்லா பார்த்துக்கோங்க. கிளியர்? இப்போ அடுத்து அல்கைல் குரூப் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து இங்கே பார்ப்போம். அல்கைனோவேட் பார்த்தோம்னாக்கா 1 2 இருக்குது. ரெண்டாவது பொசிஷனில் அல்கைனோவேட்டில் 2ல் பென்டனைல். ஓகே, சைக்ளோபென்டனைல். ஏன் சைக்ளோபென்டனைல் போட்டிருக்கேன்? இந்த இடத்துல எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ சைக்ளோபென்டனைல் அண்ட் 2 கார்பன் இருக்கிறனால ஈத்தேன். எல்லாமே சிங்கிள் பாண்ட், கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ ஈத்தேன் அண்ட் ஒரு எஸ்டர் குரூப் இருக்கனால ஈத்தேன் O8. இந்த இடத்துல O இருக்குது, ஈத்தேன் O8. கிளியர்? புரிஞ்சா கைஸ்? 2 சைக்ளோஹெக்ஸைல், 2 சைக்ளோ. ஓகே, 2 ஆமாம் 2 ஃபெனைல், 2 சைக்ளோப்ரோபைல், பியூட்டைல். சூப்பர். கிளியர்? சூப்பர்ரா. புரிஞ்சா? நல்லா புரிஞ்சா? அடுத்து போகலாமா? எழுதிட்டிங்களா? காப்பி பண்ணியாச்சா? அடுத்து ஒரு தெரிஞ்ச ரூல் தான். ஓகே, இருந்தாலும் சும்மா தெரிஞ்ச ரூல் தான், அவ்வளோதான். முடிக்க போகிறோம், லெக்சர் முடிய போகுது. ஃபாஸ்ட்டாக பண்ணு விக்கி. தெரிஞ்ச ரூல் தான்டா. அந்த சைக்ளிக் செயினுக்கு வெளியே நம்ம ஈஸ்டர் குரூப் இருந்துச்சுன்னா என்னன்றது. ஓகே, ஸோ ரூல்னு போட்டுக்கோங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து சைக்ளிக் செயின் இப்படி இருக்குது. சைக்ளிக் செயினுக்கு வெளியே டேரெக்டாக C டபுள் பாண்டு O ஒரு CS3 இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? C டபுள் பாண்டு CS3. இது என்னது? சைக்ளிக் கம்பவுண்ட் இருக்குது. சைக்ளிக் கம்பவுண்டுக்கு வெளியே டேரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பன். அப்போ இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆகிடும், நமக்கு ஸ்பெஷல் கேஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி கேஸ் இருக்கிறது என்ன சொல்லணும்னா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி கேஸ் இருக்கிறத தனியாக நோட்டுன்னு போட்டு எழுதினாலும் சரி, இல்லை எப்படி எழுதினாலும் சரி. இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்கிறது கார்பாக்சிலேட்னு சொல்லுவோம். கார்பாக்சிலேட்னு சொல்லுவோம். கார்பாக்சிலேட். கிளியர்? ஸோ இதை எப்படி நேம் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் அல்கைனோவேட் மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அதை நேம் பண்ணிக்கணும். சரியா? ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? அல்கைல் குரூப் இருக்குது. என்னது? மித்தைல். ஸோ மித்தைல் எழுதிக்கணும். மித்தைல்
ஓகே மித்தாயில்னு போட்டுட்டு இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல இந்த காம்பவுண்டை ரிங் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு அல்கை இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு அல்கைல்னு போட்டுக்கணும். ஓகே அல்கைல்னு போட்டுட்டு ரிங் என்ன ரிங்கோ அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ரிங் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த பேர் எழுதணும் கார்பாக்சிலேட்டுன்னு. இதான் வந்து அதோட ஃபார்முலா கார்பாக்சிலேட். இது எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அல்கைல் குரூப் இருந்துச்சு அல்கைல் குரூப் எழுதிட்டு அந்த ரிங்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் கார்பாக்சிலேட். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிங் என்னது 1 2 3 4 கார்பன் இருந்தாக்க சைக்ளோ பியூட்டேன் தான் வரும். இந்த இடத்துல சைக்ளோ பியூட்டேன். ஓகே சைக்ளோ பியூட்டேன் தான் வரும். கிளியர் சைக்ளோ பியூட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன போடணும் கார்பாக்சிலேட் லாஸ்ட்டாக கார்பாக்சிலேட் ஆக்சிலேட் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. கார்பாக்சிலேட் இருக்காது சரியா. அல்கைலுக்கு பதிலாக மித்தாயில் ரிங்கு என்னது சைக்ளோ பியூட்டேன் கார்பாக்சிலேட். புரிஞ்சா? ஸோ ஃபார்முலா புரிஞ்சா? கிளியர். லாஸ்ட்டாக 2 கொஷின் பார்த்துட்டு லெக்சர் முடிச்சுக்கலாம் சரியா. 2 கொஷின் தரேன். ஜஸ்ட் ட்ரை டு ரூல் இந்த ரூலை பேஸ் பண்ண 2 கொஷின் தரேன். ஃபாஸ்ட்டாக நீங்கள் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கலாம் சூப்பர். இது போடுங்க பார்ப்போம். இந்த கொஷின் போடுங்க. ஸ்டார்ட் டூயிங் திஸ் கொஷின். ஸோ இப்போ எப்படி நேம் பண்ணணும் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் ஓக்கு பக்கத்தில் இருக்கிறத அல்கைல் எழுதணும். ஓக்கு பக்கத்தில் என்ன இருக்குது இந்த இடத்த பார்த்தா ரிங்குக்கு வெளியே டேரெக்டாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்குது கார்பன் அட்டாச் இருக்குது. ஸோ ஓக்கு வெளியே என்ன இருக்குது 1 2 ஈத் டபுள் பாண்ட் ஈன். ஓகே அண்ட் இது என்னது அல்கைல் குரூப். ஸோ ஈத்தனைல். ஸோ ஈத்தனைல் எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு ஈத் என் ஈத்தனைல் அல்கைல் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரிங் என்ன இருக்குது பார்க்க. ரிங் என்னது இங்கே சைக்ளிக் காம்பவுண்ட் என்னது சைக்ளோ ஹெக்ஸைன் சைக்ளோ ஹெக்ஸ் ஏன். ஓகே ஸோ ரிங் அல்கைல் எழுதாச்சு ரிங் எழுதாச்சு கார்பாக்சிலேட்டுன்னு போட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். இந்த கேஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி நேம் பண்ணணும் கார்பாக்சிலேட் கார்பாக்சிலேட். ஓகே இத்தனைல் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலேட் இத்தனைல் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலேட். சூப்பர். ஓகே கிளியர். ஸோ அடுத்து இது பார்ப்போம். கொஷின் எழுதிட்டிங்களா? நான் அழிச்சிட்டேன்டா யாரும் என்னை திட்டாதீங்க ஃபாஸ்ட்டாக. ஏன்னா 1 ஹவர்க்குள்ளேயாச்சும் இந்த லெக்சர் முடிக்கலாம். இன்னும் 2 கொஷின் பார்த்தோம்னா ஜாலியாக முடிச்சிடலாம் லெக்சர். ஓகே சூப்பர். ஸோ கார்பன் டபுள் பாண்ட் OCH3 இங்கே வந்து இப்படி இருக்குது. என்னண்ணா இது நேம் பண்ணுங்கப்பா தம்பிங்களா. சரி வேணாம் வெயிட் மினிட். இப்போ தான் நான் அந்த மாதிரி போட்டோம். ஸோ இதை நேம் பண்ணுங்கள். இது சேலஞ்ச். ஓகே எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நேம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுங்கள். கமான் ஃபாஸ்ட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா. ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடணும். என்னது மித்தாயில் குரூப் இருக்குது. ஸோ மித்தாயில் அல்கைலுக்கு பதிலாக மித்தாயில். இது அந்த ரிங்குக்கு டேரெக்டாக அட்டாச் ஆகிற கேஸாக கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக தான் நான் இப்போ இதை போட்டேன். ரிங்குக்கு டேரெக்டாக அட்டாச் ஆகலை. ரிங்குக்கு வெளியே ஒரு CH2 இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்குது. ஸோ நார்மல் நேமிங் தான் இங்கே பண்ணணும். ஸோ 1 2 சரியா. ஸோ மித்தாயில் அல்கைல் குரூப் எடுத்து இப்போ அல்கேன் OH எழுதணும். அல்கேன் OHனா இந்த இடத்துல என்னது செகண்ட் பொசிஷனில் ஒரு பிரான்ச் இருக்குது. அது என்னது 1 2 3 4 இருக்க பிரான்ச். அதை நம்ம 2 சைக்ளோ பியூட்டைல் கரெக்டாக சைக்ளோ பியூட்டைல் அண்ட் 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஈத்தேன் அண்ட் O8ன்னு போடணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கார்பாக்சிலேட் ஏன் போடலை அப்படின்னாக்கா எங்கே போச்சு டஸ்டர் காணும். கார்பாக்சிலேட் ஏன் போடலை அப்படின்னாக்கா இந்த இடத்துல நமக்கு டேரெக்டாக அட்டாச் ஆகலை. ஸோ இத்தனை ஓட்டுன்னு தான் போட்டோம். சரியா நான் அழிக்கிறேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் தென் ஜாலியாக போய்ட்டுங்க எஸ்கேப் ஆகிடுங்க என்கிட்ட வந்து. ஓகே ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி என்கிட்ட பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த கொஸ்டின் இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ஓகே என்ன பண்ணலாம் எப்படி போடலாம். ஸோ இந்த கேஸை பார்த்து பழகிருக்கோம்டா உங்களுக்கு. இது இனிமேல் உங்களுக்கு இது புதுசாக தெரியாது கரெக்டாக. இந்த கேஸ் பார்த்து உங்களுக்கு பழகி போயிருக்கும். ஸோ பாருங்கள் இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸப்ஷன் தான். ஸோ எப்படி இதை நேம் பண்ணுவோம். ஸோ பார்த்தாலே தெரியுது. நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்காக இருக்கணும். ஓகே ப்ளஸ் ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷன் குரூப்பாக இருக்கணும். கண்டெய்னிங் கார்பன் ஐடென்டிக்கல் ஃபங்க்ஷன் குரூப்பாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் இது மூணுத்தையும் நம்ம
ஒரு குரூப்பை வச்சுக்கலாம். ஏன்னா 1 2 3 4 5ன்னு வச்சா இந்த கார்பனுக்கு இந்த ஃபங்க்ஷன் குரூப்புக்கு ஏமாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இது மூணுத்தையும் ஒரே இதுவாக வச்சுக்கிறோம். சரியா? அப்போ ஒரு கார்பன் 2 கார்பன் 3 கார்பன். ஸோ 3 கார்பன் இருக்குது. ஸோ இது எப்படி சொல்லலாம் நம்ம? we call it as what? ப்ரோபேன். கரெக்டாக? ப்ரோபேன். இப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம்? ப்ரோபேன் 1 2 3 கார்பாக்சிலேட்னு சொல்லலாமா? ட்ரை கார்பாக்சிலேட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள். ப்ரோபேன் 1 2 3 கார்பாக்சிலேட். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் என்ன குரூப் இருக்குது? அல்கைல் அல்கேனோடு தான் எழுதணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் C2H5. C2H5 என்ன சொல்லுவோம்? C2H6 ஈத்தேன்னு சொல்லுவோம். C2H5 என்ன சொல்லுவோம்? ஈத்தீன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஈத்தைல் ஈத்தைல்னு சொல்லுவோம். ஈத்தைல். ஸோ ஈத்தைல் குரூப் என்ன இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்தைல். ஓகே, ஈத்தைல்னு போடலாம். 1 2 3ன்னு போட்டுக்கலாம். 1 2 இல்லை ஈத்தைல்னு போட்டுக்கலாம். வெறும் ஈத்தைல்னே போட்டுக்கலாம். ஸோ ஈத்தைல் போட்டாச்சு. ட்ரை ஈத்தைல் போட்டுக்கலாமா? ஆமாம், ட்ரை ஈத்தைல் போட்டுக்கலாம். ஸோ 3 ஈத்தைல் இருக்குல்ல. ஸோ ட்ரை ஈத்தைல். 3 ஈத்தைல் இருக்குன்னா ட்ரை ஈத்தைல். ஓகே, அல்கேன் விட்டு பார்த்து என்ன பண்ணும்? 1 2 3 கார்பன் தான் we call it as ப்ரோப். எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ப்ரோப்பேன். ஓகே, ஸோ ட்ரை ஈத்தைல் ப்ரோபேன். ஸோ 1 2 3 என்னென்னு போடணும் சொல்லியிருக்கேன்? கார்பாக்சிலேட். அவ்வளவுதான். இன்றைக்கி லெக்சர்ஸ் முடிச்சிச்சு. ஓவர், ஃபினிஷ்ட். ஸோ எப்படி இருந்துச்சு கைஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் போர்ட் லெக்சர்? ஸோ பிடிச்சிருந்துச்சா? கீழே போட்டுட்டேன், அவசரம் இல்லை. ஸோ முடிஞ்சிச்சா? எல்லாம் புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நம்ம தர்பார் பேட்சோட டெமோ வீடியோவாக நீங்கள் இதை பார்த்தாலும் சரி, தர்பார் பேட்சில் இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போர்ட் லெக்சர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். போர்ட் லெக்சர்ஸில் அந்த லெக்சரோடு இது பெட்டராக இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்துச்சு சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் குறை இருக்குது, என் ரைட்டிங் இதோட கொடூரமாக எழுத முடியாதுன்னான்னு கேட்டால் கூட ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ். சரியா? ஸோ we will end the video. Thank you so much guys. Have a great day. Goodbye. Tata.